Well, once again this morning, let's turn to Proverbs chapter 10 and I'll read verse 22. இந்த காலவேளையிலே வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Proverbs 10 verse 22. நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord, it truly makes one rich. He adds no sorrow with it, neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் வேதனையையும் வேர்வையும் கஷ்டத்தையும் கூட்டார். You know, we are talking about prosperity and we are talking about financial and material blessings. செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழித்திருப்பதை குறித்து. The most neglected aspect of teaching in the church. சபையிலே ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட போதனையாகும் இவைகள். But God places so much of importance upon it and He gives it top priority. ஆனால் தேவனோ இவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது அதிகமாக பேசியிருக்கிறார். I told you Jesus even in the New Testament spoke more on money and materialism than anything else. புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவே பொருளாதாரத்தை குறித்தும் பண விஷயத்தை குறித்தும் அதிகமாக பேசிவிட்டு போயிருக்கிறார். If Jesus lived today and if He was preaching today, they'll brand Him a prosperity preacher. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பார் என்றால் அவருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க, செழிப்பு பிரசங்கியார் என்று. But you and me know that the reality of it, that prosperity is very important for our lives. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும் செழிப்பு என்பது பண விஷயம் பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து. Without it you cannot live. அது இல்லாம நம்ம வாழ முடியாது. If you don't have it, people will not respect you. அது இல்லனாலும் ஜனங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. See, that is why God wants you to have it. ஆகவே தானே தேவன் நீங்கள் அவைகளுக்கு உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You know, God respects you so much. உங்களை அவ்வளவாக தேவன் மதிக்கிறார் தெரியுங்களா? God honors you, He esteems you so much. உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மையாக எண்ணுகிறார் தெரியுங்களா? He treasures you and values you so much. உங்களை அவ்வளவாக விலையேற பெற்றவர்களாக எண்ணுகிறார். That is why when He created you just like Him. ஆகவே தான் உங்களை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? அவரை போலவே. Just like Him. அவரை போலவே இருக்கிறோமே. So that is why He wants you to be prosperous in life. ஆகவே தானே வாழ்வில் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Okay, in the first part of the teaching I showed you how it is God's will and God's desire that you be prosperous. ஆகவே முதலாவதாக தேவனுடைய விருப்பம் நாம் செழித்திருப்பது என்பதை பார்த்தோம். You know, this teaching has not been invented by someone. இந்த போதனை வந்து யாரோ பிற்பாடு கண்டுபிடிச்ச போதனை அல்ல. Somebody got a revelation of it. It is there in the Bible. இது வேதாகமத்தில் இருக்கிறது. யாரோ ஒருத்தருக்கு வெளிப்பாடு கிடைச்சது இந்த போதனையை குறித்து. Before God could create this universe, before He could ever create you and me, God thought about prosperity for you and me. He planned and He purposed it for you and me. உலகத்தையும் ஆரம்பத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் செழிப்பை யோசித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் முன்கூட்டியே. Somebody got a revelation of this, that's all. இவைகளை குறித்து அவ்வப்பொழுது ஜனங்கள் வெளிப்பாடு பெறுகிறார்கள். Spirit of God opened up the heart and understanding of somebody and he got a revelation of that and he began to preach and teach it. ஒருவருக்கு தேவன் இருதயத்தை திறந்து இவைகளை வெளிப்படுத்துகிறார், அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். So as a believer I showed you, you need to do God's will. Your desire is to do God's will. பாருங்கள், விசுவாசிகளாக இருக்கிற நாம் விரும்புகிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அல்லவா? So God's will is that you prosper. ஆகவே தேவனுடைய சித்தம் நாம் செழித்திருப்பதும் கூடதானே. That is why you must prosper financially and materially. ஆகவே தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறதினாலே நாம் செழிக்க வேண்டும். Then secondly I told you we'll talk about how does God prosper you and me. இரண்டாவதாக நம்ம பார்த்தது என்னவென்றால் எப்படி தேவன் உங்களையும் என்னையும் செழிக்க பண்ணுகிறார். How does He increase our financial and material wealth? எப்படி நம்ம பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற காரியங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். So before that I showed you how you need to understand the two types of prosperity. அதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு முன்பாக இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ரெண்டு வகையான செழிப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை. Even the sinner, the ungodly person prospers in this world. இந்த உலகத்திலே துன்மார்க்கன் பாவி தேவன் அற்றவனும் செழிக்கிறான். Psalm 73 and many other portions of the Bible talks about it. அதை சங்கீதம் 73 மற்றும் अनेक பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. That prosperity is a result of their work, their sweat, their labor, their smartness and their shrewdness. அவர்கள் சம்பாதிக்கிறவைகள் பொருளாதாரத்திலும் பண விஷயத்திலும் எப்படி என்றால் தங்களை சுயமாக கொண்டு தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய
சுயபுக்தி நல்ல திறமைனால ஒருத்தரை ஏமாத்தி சம்பாதிக்கிறதாகும். And even though they prosper, I told you, they cannot really enjoy their prosperity because even though they have money, they can't eat properly, they can't sleep properly, they can't dress well, they can't live well, they cannot really enjoy their prosperity. ஆனால் பாருங்கள், இந்த துன்மார்க்கன் செழிக்கிற செழிப்பில அவன் அவ்வளவு சொத்து வச்சு இருந்தாலும் ஒழுங்கா தூக்கம் வராது, ஒழுங்கா சாப்பிட முடியாது, நல்லா அனுபவிக்காமையே சென்று விடுகிறான். And anytime they may slip and fall in life, the prosperity ruins and destroys them. அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, அந்த செழிப்பு அவனை சறுக்கலான பாதையில நிறுத்தி அவன் ஒண்ணுமில்லாமல் அழித்து போடும் என்றும். That is the prosperity of the sinner, the ungodly. அதுதானே துன்மார்க்கன் தேவன் அற்றவனுடைய செழிப்பாகும். Bible talks about it everywhere. அதை எல்லா பக்கத்திலுமே வேதாகமம் பேசுகிறதா இருக்கிறது. Our preachers have taken that portion of scripture and preached it to believers. அந்த மாதிரி துன்மார்க்கனுடைய செழிப்பை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நம்ம பிரசங்கிமார்கள் விசுவாசிகளுக்கு போதித்து விட்டார்கள். Money will ruin you, it will destroy you, and all these things. என்ன சொல்லிட்டாருங்க, அந்த பணம்லாம் உங்களை வந்து கெடுத்துரும், ஒண்ணுமில்லாமல் குட்டி சோறு ஆக்கிடும்னா போதிச்சு வச்சிருக்காங்களே. Well, that is for the ungodly, for the sinner. நான் சொல்லிய நண்பர்களே, அது துன்மார்க்கனை குறித்து எழுதின வார்த்தைகளாகும், அவைகள் அவனுக்கு அப்படிதான் நடக்கும். Proverbs 10:22 talks about the prosperity of the believer, the righteous person, the godly person. நீதிமொழிகள்ல இருக்கிற 10:22 வசனத்துல இருக்கிறவை நீதிமானாகிய விசுவாசிகளாகிய நம்மை குறித்ததாகும். The blessing of the Lord, this comes as a result of God, not your self effort. கர்த்தரின் ஆசீர்வாதமே, இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவை ஒழிய நம்மளுடையதிலிருந்து அல்ல. It make it you rich. இது நம்மை ஐஸ்வர்யனாக்கும். And then see what it says, there is no sorrow added with it. அதுக்கு பிற்பாடு வசனம் என்ன சொல்கிறது, அதனோட அவர் வேதனையை கூட்டார். That means when God blesses you, you can eat well, you can sleep well, you can dress well, you can live well, and you can enjoy your prosperity. அப்படினா என்ன அர்த்தம், தேவன் ஒரு ஆசீர்வாத ஐஸ்வரியம் வரும் பொழுது நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நல்லா உடுத்தலாம், நல்லா அனுபவிக்கலாம் வாழ்விலே. And it says neither does toiling increase it. That means you don't have to sweat and work hard to increase that wealth. அது இல்லாம அதோட வேதனையை கூட்டார் என்று இருக்கிறது. ஆகவே அதுல ஒரு கஷ்டம் இருக்காது. நம்ம வேலை செய்யும் பொழுது அதுல வேர்வை கஷ்டம் ஏற்படாது. It begins to increase, abound and overflow because God's blessing is upon it. நம்ம வேலை செய்யறதுல பெருக்கம் ஏற்படும், அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலே. Then we began to look at Proverbs 10:22. We looked at every part of that verse there. நீதிமொழிகள் 10:22 இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற வார்த்தைகளையும் பார்த்தோம். And then finally last week I began to show you how does God prosper you financially and materially. போன வாரத்திலே கர்த்தர் எப்படி நம்மை செழிக்க பண்ணுகிறார் பண விஷயத்தில் பொருளாதாரத்திலும் என்று பார்க்க ஆரம்பித்தோம். How does he increase our financial and material wealth? எப்படி நம்மளுடைய பணத்தையும் பொருளையும் வர்த்திக்க பண்ணுகிறார்? Some people think, if you have faith, you can do anything. என்ன நினைக்கிறாங்க, விசுவாசம் இருந்தா நம்ம எல்லாம் செஞ்சிடலாம்னு. Yes, faith has a very important role. I have thought much on faith. ஆம், விசுவாசம் காரியங்களை சாதிக்கிறது. நான் விசுவாசத்தை குறித்து அநேகமாக போதித்தும் இருக்கிறேன். One person saying, if you have faith means God will drop suitcases from heaven. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஒருத்தங்க எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க, தேவன் எனக்கு சூட்கேஸ் நிறைய பணத்தை கொண்டு வந்து போடுவாருனே. If God prints notes there and drops suitcases, that is illegal. அந்த விசுவாசம் பாருங்க, தேவன் அப்படி ஒரு நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டார்னா அது சட்டத்துக்கு புறமானது இல்லையா? God has instituted the government here and he has given the government right to do all these things. பாருங்க, தேவனானவே ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினார், அவர்கள் தான் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Bible talks about it. அதை குறித்து வேதாகமும் போதிக்கிறது. God will not violate his own principles and decrees. அவரே தேவனானவர் தன்னுடைய விதிமுறைகளையும் தன்னுடைய கட்டளையுமே அவரை மீறுகிறவர் கிடையாது ஒருபோதும். So people have an idea about blessing. They know what blessing is, but they don't know how God blesses them and how he prospers them financially. ஜனங்க விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தெரியுதே ஒளியே, ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக எப்படி தங்களை வர்த்திக்க பண்ணுகிறார் என்று ஒரு அறிவு வெளிப்பாடு இல்லை. They have strange ideas about how God will prosper them financially. தங்களை தேவன் செழிக்க பண்ணுகிறதுக்கு இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்காங்க ஜனங்க ஒவ்வொருத்தரும். They will believe and imagine everything else except what God has revealed in his word. பாருங்க, எல்லாத்தையும் யோசித்து விசுவாசிப்பாங்களே ஒளியே,
தேவன் தன்னுடைய வார்த்தையில எப்படி ஆசீர்வதிப்பார் என்று எழுதி இருக்கிறது ஒருபோதும் ஒரு சட்டம் பண்ணல. See, apart from God's word, apart from the Bible, you cannot understand God, you cannot know God. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவனை நாம் அறியவே முடியாது. Because God has revealed himself through the Bible, through the word. தேவனானவர் தன்னை தானே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரே. He has revealed himself, everything concerning himself, and he has revealed things about you also through the word only. வார்த்தையிலே தன்னை குறித்தும் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்மை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறாரே. That is why the Bible is such an important book for you and me. ஆகவேதானே வேதாகமம் நமக்கு ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. It's a book of life. ஜீவனை அருளுகிற புத்தகமாச்சு. Teaches you how to live successfully. எப்படி வெற்றியுள்ள வாழ்வை வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. Teaches you how to overcome your problems every day. எப்படி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை மேற்கொள்ள எப்படி என்பதை போதிக்கிறது. Teaches you how to be blessed irrespective of everything. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் எப்படி நாம் ஆசீர்வாதமாக இருப்பது என்பதை போதிக்கிறது. It's not an ordinary book, my friend. It is a supernatural book, the Bible. ஏதோ சாதாரண புத்தகம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்தகமாகும் இந்த தேவனுடைய வார்த்தை. So how does God bless you and me, and how does he prosper you and me financially? ஆகவே பண விஷயத்திலே பொருளாதாரத்திலே தேவன் எப்படிதான் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். So he doesn't rain down currency notes, so he doesn't send down gold biscuits from heaven. ஆகவே தேவனானவர் ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணியும் போடுறதில்ல, தங்க கட்டிகளையும் போடுறதில்ல. I'm not saying he can't. அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்ல வரல. I'm saying he won't. அவர் செய்வது இல்லை அப்படியாக. There's a big difference between can't and won't. மாட்டார் என்றதுக்கும் செய்யறது இல்லைன்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? That is why, in Deuteronomy 8:18 it says, it is God who gives you power to get wealth. ஆகவே தான் உபாகமம் 8:18 வேதம் என்ன சொல்கிறது? சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் தேவன் கர்த்தர் என்று. He gives you power to get wealth, that brings wealth. அவர் பலன் கொடுக்கிறார் சம்பாதிக்கிறதுக்கு. He doesn't give you gold biscuits, he doesn't give you currency notes. அவர் தங்க கட்டியும் கொடுக்கிறது இல்ல, ரூபா நோட்டையும் கொடுக்கிறது இல்ல. He gives you power, he endows you with power, and that power brings wealth. That power causes you to prosper in life. அவர் பலன் அருளுகிறார். அந்த பலனை வச்சிட்டு நாம தேவனிடத்துல எல்லா காரியத்தையும் பெறுகிறோம், சம்பாதிக்கிறோம். So that is just one of the ways. இது ஒரு வழி தேவன் ஆசீர்வதிப்பதற்கு. Then God has established a covenant through man. இன்னொரு வழி இருக்குது, தேவன் மனுஷனுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி And வைத்திருக்கிறார். in the new covenant the Bible says we have better promises. அது இல்லாமல் புதிய உடன்படிக்கையிலே புதிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று. New covenant is a better covenant with better promises than the Old Testament people had. அதாவது புதிய உடன்படிக்கை சிறந்த உடன்படிக்கை, சிறந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. There are many blessings that come as a result of this new covenant. இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு अनेक நல்ல காரியங்கள் வந்து அடைகிறது புதிய ஏற்பாட்டிலே. And one of the blessings is financial and material prosperity. அதுல ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் உடன்படிக்கையின் மூலமாக வருவது பண விஷயத்திலே பொருளாதார ஆசீர்வாதம். So because of the covenant that God made with you and me, he will bless us and prosper us. தேவனானவர் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை பண்ணதினாலே ஒரு ஆசீர்வாதம் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் உண்டாகிறது. In the coming weeks we are going to talk about these things in detail. This is just the outline I am giving. இது நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன், வருகிற வாரங்களே அவைகளை ஆழமாக சென்று படிக்கலாம். Then he is already ordained principles, that is laws, spiritual laws. அது இல்லாம தேவனானவர் நியமங்கள் அதாவது விதிமுறைகள் கோட்பாடுகளை ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரும் கூட. Just like how in this world there are natural laws, and these natural laws will work for anyone. எப்படி இயற்கையான உலகத்திலே இயற்கையான விதிமுறைகள் கோட்பாடுகள் இருக்கின்றனவோ வேலை செய்தோ அதே மாதிரியான விதிமுறைகள். So God has ordained spiritual laws also. அதே மாதிரி ஆவிக்குரிய விதிமுறைகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். And these spiritual laws have been ordained to prosper you and me financially. இந்த ஆவிக்குரிய விதிமுறைகளும் நம்மை செழிக்க பண்ணுவதற்கும் இருக்கிறது. The law of tithes and offerings, sowing and reaping. தசம்பாகம் கொடுப்பது, காணிக்கை அருளுவது, விதைப்பு, அறுப்பு, இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் இருக்கிறது. See, these are the ways that God has ordained for you and me to prosper. இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தின விதிமுறைகள், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆவிக்குரிய விதிமுறைகள். Then there is another thing called prosperity by association. அதாவது ஐக்கியம் கொள்ளுவதினாலே வருகிற செழிப்பு இருக்கிறது. By just associating with people and just associating with a right person, you can become prosperous. பாருங்க, சரியான
ஆளோடு நீங்க உறவு வைத்து ஐக்கியம் கொள்ளுகிறதின் மூலமாக நட்பு கொள்ளுவதின் மூலமாகவும் உங்களுக்கு செழிப்பு வருகிறது. See, God has a way to prosper you and me, not any way and every way. பாருங்கள், தேவன் இந்த மாதிரி நிறைய வழி வைத்திருக்கிறார். எப்படியாவது செஞ்சிருவார்லாம் கிடையாது, இதன்படி தான் செயல்படுவார். Some people think that God will do anything anyway. எப்படி வேணாலும் எது வேணாலும் செஞ்சு நீ ஆசீர்வதிச்சிடுவார்னு சொல்ல முடியாது. They forget that he is a righteous God, he is a holy God. He will not violate his own principles. தேவனானவர் நியாயமான நியாயாதிபதி, பரிசுத்தர். அவர் தன்னுடைய விதிமுறையை அவர் மீற மாட்டாரே. No, God has ordained in many ways to bless and prosper you and me. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க செழிப்பாக்க அநேக விதிமுறைகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So I showed you that as a believer you should never be confused with the blessing and the results of blessing. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தினால் வருகிற பலன்களையும் வைத்து ஒன்றா குழம்பிடக் கூடாது. நாம் oftentimes believers get confused regarding the blessing and the results of blessing or what the blessing produces. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் அவ்வப்பொழுது ஆசீர்வாதத்தையும் அதனால் வருகிற விளைவாகிய பலன்களையும் வைத்து ஒன்றுதான் என்று எண்ணி குழம்பி போய் விடுகிறோம். We always look at the results of blessings and we think that is the blessing. என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிற பலன்களை வைத்து இதுதான் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம். நாம் we look at money, we look at riches, we look at the good house, the good cars, we look at all these things and we think that is the blessing. என்ன செய்கிறோம்? நல்ல வசதியான வாழ்விலே இருக்கிற நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல வசதிகளை பார்த்துட்டு இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம். I told you that is not a blessing. Money is not a blessing, house is not a blessing, car is not a blessing, the good wife, the good family, the good job that you have, these are not the blessings. பாருங்கள், பணம், பொருள், அதாவது கார், நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, பிள்ளைகள் இருப்பது இதுவல்ல ஆசீர்வாதம். These are all the results of blessings. இதெல்லாம் வருது ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிறவைகள் இவைகள்லாம் நமக்கு. That is exactly what Proverbs 10:22 is saying. அதுதான் நீதிமொழிகள் 10:22 சரியாக விளக்குகிறது. Not saying money is a blessing or house is a blessing or car is a blessing. பணம் தான் ஆசீர்வாதம், கார் தான் ஆசீர்வாதம், வீடு தான் ஆசீர்வாதம் நான் சொல்லிக்கிறது இல்லைங்களே. No, it is saying the blessing of God maketh you rich. That means the blessing brings you all these things. என்ன சொல்லுகிறது தெளிவாங்க? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் இவைகள் எல்லாம் தருகிறது என்று சொல்லுகிறது அல்லவா? I hope you got that clear. அதை நீங்க தெளிவா அறிந்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Blessing is far greater than riches and all these things, my friend. பணம் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது நண்பர்களே. When the blessing of God is upon you, when you realize that you are blessed by God, then all these things will come upon you. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்வின் மேல் இருக்கிறது என்று அறியும் பொழுது இவைகள் எல்லாம் வந்துட்டு போகும் வாழ்விலே. Money will overtake you. உங்களுக்கு பணம் வந்து மேற்கொள்ளும். You get a good job, you get a good house, you get a good car, you get a good family, you get a good wife, you get good children. Everything becomes a blessing. Why? Because the blessing of God is upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது இவையெல்லாம் வருது பாருங்க. பணம் வந்து மேற்கொண்டு போவோம், வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும், கார் கிடைக்கும், வசதி கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இதெல்லாம் வந்து கிடைக்கும் தானா ஆசீர்வாதத்தினாலே தான். Now why it is important to understand that? ஏன் இந்த காரியத்தை அறிந்திருப்பது முக்கியம் தெரியுங்களா? So that you will not leave the blessing and run after money and house and car and job and all these things. இத நல்லா தெளிவா அறிந்து வைத்திருப்பீர்கள் என்றால் இந்த கார், பங்களா, பணம், பொருள் இதை தேடாம தேவனுடைய ஆசீர்வாதத்தையே நாடி போவோம் நாம். Sometimes preachers are doing it. சில வேளை பிரசங்கிமார்ங்க இப்படி தேடிட்டு போறதுதான் வசனமான காரியம். They don't know the blessing that is in them. They don't realize that they are blessed from the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறியல. They don't have a revelation of this blessing. இந்த கர்த்தர் அருளின ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்ல. And they are just leaving the blessing and not trying to understanding that, and they are running after money and all these things. இந்த ஆசீர்வாதத்தை அறியாததனால பணத்துக்கு பின்னாடி ஓட்டம், இதுக்கு பின்னாடி ஓட்டம். So when you understand that blessing is greater, you will seek the blessing of God and not run after money. இவைகளை காட்டிலும் கர்த்தரின் ஆசீர்வாதமே பெருசு என்று எண்ணினோம் என்றால்
நாம் இவைகளுக்கு பின்னால போக மாட்டோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நோக்கி இருப்போம். Because when you seek God, then you will understand the blessing and all these things will overtake your life. பாருங்கள், கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து நிக்குது, நமக்கு வந்து பலிக்குது, அப்ப எல்லாம் கிடைக்குது. So I told you blessing is greater than riches and houses and all these things. ஆகவே ஆசீர்வாதம் இந்த பொருள், பணம், ஐஸ்வரியத்தை காட்டிலும் பெருசு. And I want to show you how that God has put this power within you to get wealth. This is what we want to talk about. இப்பொழுது நம்ம பார்க்க போவது என்னவென்றால், தேவன் ஒரு வல்லமையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், ஐஸ்வரியத்தை பெறத்தக்கதாக. So what is blessing? ஆசீர்வாதம் என்றால் என்ன? Because it says that the blessing of the Lord maketh one rich. ஏனென்றால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருவர் ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லதினாலே. So what is blessing? We need to understand what is blessing. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என்ன நாம் அறிவது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. Blessing is the supernatural power of God or God's supernatural empowerment upon a person. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்கு கிடைக்கிறது தான் ஆசீர்வாதம். It's a divine enablement. தெய்வீக காரியங்களை சாதிக்கிற திறமை. Blessing means ability. ஆசீர்வாதம் என்றால் சிறந்த திறமை. Divine ability or supernatural ability. அதாவது தெய்வீக திறமை என்று சொல்லலாம், இல்லனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை என்று சொல்லலாம். It means favor. ஆசீர்வாதம் என்றால் தயவு. And in the favor, the word grace and mercy, all these words are translated as blessing. தயவு இல்ல கிருபை, இரக்கம், அவருடைய பொறுமை எல்லாமே இந்த ஆசீர்வாதத்திலே வருகிறது. It also means anointing. அபிஷேகம் அதிலும் இருக்கிறது ஆசீர்வாதம்னா. Anointing. அபிஷேகம். See, this is what blessing means. இதுதான் ஆசீர்வாதம் என்றால். It means supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. Means divine ability. தெய்வீக திறமை. Divine favor. தெய்வீக தயவு. It means an anointing. அபிஷேகம். See, it is all these things that brings you wealth. இவை அனைத்தும் தானே நமக்கு செழிப்பை கொண்டு வருகிறது. So we can say that blessing is the supernatural endowment or supernatural power that God has put upon you. அதாவது ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் இப்படியாக சொல்லலாம், தேவனுடைய தெய்வீக வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை நமக்கு அருளப்பட்டதினால் கிடைக்கிறவை. A divine ability that God has put within you, and that divine ability or supernatural ability is what brings you or increases your financial and material wealth. அதாவது தெய்வீக திறமை ஒன்று அருளப்படுகிறது தேவனிடத்திலிருந்து நமக்கு. அந்த தெய்வீக திறமை, அந்த ஆசீர்வாதம் சொல்றோமே, அது நமக்கு இவைகளெல்லாம் சம்பாதிக்க பெற உதவி செய்கிறது. See, everything God has put within you so that you can be blessed in life. You don't go out, have to seek anyone anywhere for anything. பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் நமக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார். எது வேணும்னாலும் வெளியில போய் யார்கிட்டயும் எங்கேயும் போய் தேட தேவையில்லை அவசியம். Every single believer is endowed with supernatural power. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தெய்வீக வல்லமையினாலே அருளப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள். God's divine favor is upon you. அவர் உங்கள் மேலும் எங்கள் மேலும் தெய்வீக தயவு இருக்கிறது மேலே. God's supernatural ability is upon you. தெய்வீக திறமை நம் மேல் இருக்கிறது. He has endowed you and enabled you, to get power and to become prosperous in this life. சம்பாதிக்க திறமை கொடுக்கிறது, பலனை உருவாக்குகிறது, நம்ம காரியங்களை ஐஸ்வரியத்தை குவிக்க. That is why I told you many people don't understand this. ஆகவே தான் சொல்கிறேன், அநேகர் இதை அறியாதிருக்கிறார்கள் என்று. They have the blesser living on the inside of them. ஆசீர்வதிக்கிறவர் தங்களுக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, and then they are seeking everyone to be blessed in life. வாழ்விலே They are seeking everyone to be blessed or to prosper in life. தன் வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பதற்கென்று ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். The Bible says it is God who gives you all things richly to enjoy life. என்ன சொல்கிறது வேதம்? தேவனானவர் சம்பூர்ணமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி அருளி இருக்கிறார் என்று. He is the one who gives you richly all things. இவைகளெல்லாம் தாராளமாக அருளி இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. Where is God? எங்க தேவனானவர்? He is not there estranged in the heaven. ஏதோ உட்கார்ந்து பரலோகத்துல இருந்துகிட்டு
தங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் என்றல்ல. No, the one who created the heavens and the earth and created you and me now lives in us. தேவன் உலகத்தையும் அண்டா சரசங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, வசிக்கிறாரே. You are a believer, God lives in you, my friend. நீங்கள் விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளும் தேவன் வசிக்கிறாரே. He is the one who blesses people. இவர் அல்லவா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். He is the giver of every good thing in life. வாழ்விலே எல்லா நன்மையான ஈவுகளை அருளுகிறவர் அவர்தானே. So people have the giver and the blesser within them, and they are seeking everyone for blessing. அருளுகிறவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் உள்ள வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லா இடத்துலயும் போய் பார்க்கறாங்க எங்க கிடைக்குமான்னு. It's like having the healer and going for every meeting for healing. அதாவது எப்படினா சுகம் அளிக்கிறவரை உள்ள வைத்துக் கொண்டு சுகத்துக்கு என்று கூட்டம் கூட்டமா போற மாதிரி. Now I can understand the man who is not saved, the man without God, he goes for healing. I can understand that. சரி, ஆண்டவர் அறியாதவர், ஆண்டவர் இல்லாத மனுஷன் உலகத்தான் போய் சுகத்துக்காக இந்த கூட்டத்துல போய் உட்காராருன்னா புரிஞ்சிக்கலாம். Every healing meeting that takes everywhere, place everywhere, எங்கெல்லாம் சுகமளிக்கும் கூட்டம் இருக்கிறதோ, you will find it is filled with people who are born again, water baptized, spirit baptized, speaking in tongues also. என்ன சொல்ல போனா கிறிஸ்தவ விசுவாசிகள் தான் நிரம்புறது சுகமளிக்கும் கூட்டத்துல. மறுபடியும் பிறந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா ஆவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசுறவங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. What they are going there? எதுக்காக போறாங்க? They want healing. சுகம். Who's in them? அவங்களுக்குள்ள யார் இருக்கறா? The healer is in them. சுகம் அளிக்கிறவர் இருக்கிறார். Just think about this, my friend. யோசித்து பாருங்களேன். I mean, they have the healer within them and they are seeking everyone, everywhere for healing. சுகம் அளிக்கிறவர் உள்ள வைத்துக் கொண்டு சுகத்தையே வெளியில போய் தேடுறாங்க, இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாருன்னு. They are ignorant of God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து அறியாமை. That is why Jesus said, you shall know the truth will liberate you and set you free. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The moment you get a revelation that the healer lives in you, இந்த நிமிஷத்திலே சுகம் அளிக்கிறவர் உங்களுக்குள்ளே வசிக்கிறார் என்று வெளிப்பாடு கிடைக்கிறதோ, and that you have a right to walk in health and live in healing and receive healing, உங்களுக்கு சுகத்திலே வாழவது நடப்பது என்பது தெய்வீக சித்தம் என்று எப்போது அறிகிறீர்களோ, that is the day you will be healed, my friend. அந்த நாளிலே தானே நான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் சுகமாவீர்கள். So in the same manner, people have the one who is the giver of every good thing in them, and then they are looking everywhere for things. ஆகவே நன்மையானவைகள் அனைத்தையும் கொடுக்கிறவரை உள்ள வைத்துக் கொண்டு ஜனங்கள் நன்மைகளை வெளியில தேடிக் கொண்டிருக்கிறார்கள். I told you sometimes after marriage, the children get married and then still look to their parents for support. சில பேர்ல எப்படி ஆகுதுன்னா, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு கூட இன்னும் அம்மா அப்பா கையை ஏந்தி நிற்கிறாங்க. And if parents don't support, then finish for the parents. அம்மா அப்பா காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணலன்னா அவ்வளவுதான் அவங்க வாழ்வு. They're not looking at their parents, they're looking at the mother-in-laws and father-in-law for support. சரி, அம்மா அப்பா கிட்ட தான் ஒண்ணும் இல்லன்னாலும் மாமியார் மாமனாரை எதிர்பார்த்து நிப்பாங்க. If they don't support, finish for them. அவங்களும் உதவி செய்யலன்னா அவ்வளவுதான் இங்க வீட்ல. If not, they're looking at the auntie and uncle who's in America or UK or Dubai. இல்லனா அமெரிக்கா இல்லனா UK இல்ல துபாய்ல இருக்கிற அங்கிள் ஆண்டிக்கெல்லாம். See, the problem is they don't know who lives in them. பாருங்கள், பிரச்சனை என்னன்னா தங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்ற அறிவு இல்லாததுதானே. The giver of every good thing lives in you, my friend. எல்லா நன்மையானவைகளை அருளுகிறவர் தங்களுக்குள்ள இருக்கிறாரே. The one who blesses you with everything lives in you. எல்லாவற்றையும் கொண்டு ஆசீர்வதிக்கிறவரே உங்களுக்குள்ள இருக்கிறாரே. And this is what I want to show you right from the dawn of creation. When God created man, God created him and endowed him with power that he may be prosperous in life. ஆகவே நான் காண்பிக்க விரும்புகிறேன், ஆதியிலிருந்து மனிதனுக்கு தேவனானவர் தெய்வீக வல்லமையை அருளி இருக்கிறார், அவன் செழிக்க வேண்டும் என்பதற்காக தான். God never created Adam and Eve to be dependent upon his mother and father or his mother-in-law and father-in-law or his uncle and auntie. ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது தேவனானவர் அவங்க அம்மா அப்பாவை சார்ந்திருக்கிறதுக்கோ மாமியார் மாமனார் சார்ந்திருக்கவோ அங்கிள் ஆண்டி சார்ந்திருக்கவோ இல்லையே, சிருஷ்டிக்கலையே. No, when God created him with supernatural power to get wealth. இல்லையே, தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ள வைத்தலவா அவனை உருவாக்கினார். God created him with divine ability, supernatural ability that will produce wealth. இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை, தேவனிடமிருந்து வர திறமையோட அளவா அவனை வைத்து சிருஷ்டித்திருக்கிறார். And this is what I want to show you, that even today it's the same, it never changes. இன்றைக்கும் அதே மாதிரி
மாதிரி தானே மாறவில்லையே காரியம். I want to show you how God's supernatural power is upon your life. நான் காண்பிக்க விரும்புகிறேன் எப்படி உங்க வாழ்வின் மேலே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை இருக்கிறது என்பதை. God has put ability within every one of you to be prosperous. ஒவ்வொருவருக்குள்ளும் திறமை, தெய்வீக திறமை வைத்திருக்கிறார், செலுத்துங்க. God's divine favor is upon you. தெய்வீக தயவு உங்கள் மேல் இருக்கிறது. God's anointing is upon you. தேவனுடைய அபிஷேகம் உங்க வாழ்விலே இருக்கிறதே. Sometimes preachers think that the anointing is only for them. என்ன நினைக்கிறாங்க சில பிரசங்கிமார்கள் அபிஷேகம் தங்களுக்கு மட்டுமே என்று. No my friend, it is for everyone. இல்ல நண்பர்களே, எல்லாருக்கும் தான் தேவன். Blessing is not only for preachers, it is for everyone. ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் தான், பிரசங்கிமாருக்கு என்று மட்டுமல்ல. It is for every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உரியது. Amen. Are you a child of God? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? Then I tell you the blessing is for you also. அப்படி என்றால் நான் சொல்கிறேன் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உரியதே. Okay, so I just gave you the meaning of the word blessings, and now we are going to talk about this, and I'm going to show you through the scriptures what it means. ஆசீர்வாதத்தை குறித்து என்ன என்று சொன்னேன், இப்பொழுது அதன் மூலமா வருகிற காரியத்தை பார்ப்போம். So it means supernatural power, divine enablement, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தெய்வீக திறமை, ability, divine favor, தயவு, anointing, அபிஷேகம். So turn with me to Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Genesis chapter 1. ஆதியாகமம் 1. First I'll read verse 27. 27ஆம் வசனம். So God created man in his own image, and the image of God he created him, male and female he created them. 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். And then verse 28 says, and then God gave them money and gold and silver and all that. பின்பு தேவன் அவர்களுக்கு தங்கம், பொன், வெள்ளி இவைகளை அருளினார். He gave Adam and Eve suitcases of gold, silver and currency notes. அவர்களுக்கு சூட்கேஸ் நிறைய பணங்கள் அருளினார் என்று இருக்கிறது. Bible ஏதோ printing mistake I think. Does it say that? அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, படியுங்கள். What did he do? என்ன செய்திருக்கிறார் after creating them? சிருஷ்டித்த பிற்பாடு. Verse 28. 28ல பாருங்கள். First part of the verse. அதுல வருகிறது. தமிழ்ல கடைசி வார்த்தை வருகிறது. In Tamil it will come last. என்ன சொல்கிறது பாருங்க. What did God do? அவர்களை ஆசீர்வதித்தார். Before he could tell them to work, before he could do anything, the first thing that he did after creating them is, it says there, and God blessed them. பாருங்க, அவங்கள போய் இது பண்ணுங்க, வேலை செய்யுங்க, பண்படுத்துங்கள், காத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்பாகவே அவர்கள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க. What does it say? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And God blessed them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். This is what people don't understand. இதுதானே ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள். You are blessed, my friend. நண்பர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Not going to be blessed, you are already blessed. God has blessed you already. ஏதோ ஆசீர்வதிக்க போறீங்கன்னு கிடையாது, ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து விட்டார். The very first thing that God did after creating Adam and Eve is to bless them. அவர்களை ஆதாம் ஏவாளை உருவாக்கின உடனே முதல் காரியம் என்ன செஞ்சார் பாருங்க, ஆசீர்வதிக்க தான் செஞ்சாரு. Everybody say, I'm blessed. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Say it boldly, I'm blessed. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I'm blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Now I want to ask you a question. இப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி கேக்குறேன். If God has blessed you, உங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பார் என்றால், is there anyone or any power that can stop this blessing from coming into your life? இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்ல வர்றதுக்கு யாராவது ஏதாவது தடுத்து நிற்க வல்லமை இருக்கிறதா? Nothing, my friend. இல்லை நண்பர்களே. No one, nobody, nothing can stop you from being blessed in life. வாழ்விலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை தடுக்க யாரும் இல்லை, எதுவும் இல்லை. If you are a child of God, you are blessed. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். A lot of preachers are still preaching the curses upon the children of God. யோசித்து பாருங்க, இன்னும் பிரசங்கிமாருங்க இருக்காங்க, தேவனுடைய பிள்ளைங்க மேலே சாபம் இருக்குன்னு பிரசங்கிக்கிறவர்களும். யோசித்து பாருங்க. Some of them like the curses, I think. சில பேருக்கு சாபனா இஷ்டம் போல இருக்குது. Let them have it. அவங்களும் வச்சுக்கிட்டோம். God says, I put life
and I place death. நான் சொல்லிட்டாரு தேவன், உனக்கு முன்பாக ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். Blessing and cursing. ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்கிறது. And then he also tells you, choose life and blessing. அப்புறம் தேவன் அறிவுரை சொல்றாரு, பா ஜீவனை தெரிந்துக்கொள். He helps you to make a choice also. தீர்மானிக்கிறதுக்கு கூட உதவி செய்றாரு பாருங்க, சொல்லி கொடுக்கறாரு. He tells you which is good. எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கறாரு. He says, don't choose death, don't choose the curse. சாபத்தையும் மரணத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம். No, choose life, choose blessing. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தேர்ந்தெடுக்கொள்ளுப்பான்றாரு. I don't know about you, உங்களை பத்தி தெரியல, but I've decided ஆனா நான் தீர்மானிச்சிட்டேன், that I will choose life. நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுவேன் என்று. I will choose blessing. நான் ஆசீர்வாதத்தை தான் தெரிந்து கொண்டேன். I believe that I am blessed by God. நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். Amen. I am blessed by God, my நான் friend. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் நண்பர்களே. Once you get a revelation of this, you'll never be the same again. இந்த வெளிப்பாடு வந்துச்சுனா பலர்களாக இருக்க முடியாது. You know, not only Christian people say, I'm a poor Christian pastor. கிறிஸ்தவ ஜனங்க சொல்றது மட்டும் இல்லாம பிரதர் நான் ரொம்ப ஏழைங்கன்னு சொல்றது இல்ல. There's some preachers saying, I'm a poor preacher. பிரசங்கிமாரங்களும் சொல்றாங்க, நான் ஏழை பிரசங்கிமார். Well, there's no poor Christians, no poor preachers, my friend. எங்க ஏழை கிறிஸ்தவம் இல்ல, ஏழை பிரசங்கிமார்ன்ற வார்த்தை. You're a child of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் You have been born again. மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்றால், if you have eternal life in you, உங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கும் என்றால், I tell you, then you are blessed. நான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். God blessed Adam and Eve. This is the first thing that he did when he created them and put them there. ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது முதல் காரியம் என்ன செஞ்சாரு? அவங்களை ஆசீர்வதித்தார். And then it says, God said to them, be fruitful and multiply, fill the earth, subdue it, and have dominion over everything. அதுக்கு பின்பு தேவன் அவங்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். So what does it mean here when God, brought Adam and Eve there, put them there, and he said, be blessed? ஆமா, என்ன அர்த்தம்? தேவனானவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று சொன்னால், so what does the meaning of the word blessed means? God blessed them, it says there. அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் தான் என்ன? It means that God endowed them with supernatural power because God had an assignment for them there. பாருங்கள், தேவன் அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே அவர்களுக்கு காரியத்தை அருளி உள்ளே வைத்து காரியத்தை செயல்படும்படியாக சொன்னார். God didn't create them, put them in the Garden of Eden and then say, now you live however you want. தேவன் அவங்களை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை வச்சுட்டு நீங்க வாழ்ந்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விடல. வெறுமையா be free, have freedom. விடுதலையா சுதந்திரமா இருங்கன்னு அப்படியே விட்டுட்டு போலையே. People misunderstand the concept of freedom. விடுதலையாக சுதந்திரமாக விட்டார் என்றால் சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இருக்காங்க. They think freedom means you can do whatever you want. Nobody can ask you anything. விடுதலை சுதந்திரம்னா எது வேணா எப்படி வேணா செய்யலாம்ன்ற அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கவங்க. That is a wrong idea, wrong concept of freedom, my friend. அது சுதந்திரத்தினுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். God did not create them to live any way and every way they want. எப்படி வேணா எங்க வேணா வாழலாம்ன்றது அந்த மாதிரி சுதந்திரம் கிடையாது. Even today it's the same for you and me. இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்படியே தானே. The Bible talks about how you are saved for a purpose. எப்படி வேதம் பேசுகிறது? நாம ஒரு காரியத்துக்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். God did not save you so that after that you can live any way and every way you want. எதுக்கு தேவன் நம்மை ரட்சித்தார்? ரட்சித்த பிற்பாடு நீங்களே வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லி போட்டுறதுக்கா? It's not my life, I will do whatever I want with it. என்னுடைய வாழ்வில் நான் என்ன வேணா செஞ்சிக்கலாம்ன்றதுக்காகவா? You are saved for a purpose. இல்லையே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நோக்கத்துக்கென்று தானே. God has a divine purpose for everyone. ஒவ்வொருவருக்கும் தேவன் தெய்வீக நோக்கங்களை வைத்து தானே இருக்கிறார். And every one of us have a part in the purpose and the plan of God. தேவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் செயல்பட ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் இருக்கிறதே. So just like how God has an assignment for Adam and Eve, even today he has an assignment for every one of us. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஒரு காரியத்தை செயல்படும்படி சொன்னாரோ, அதே மாதிரி நம்மளுக்கும் ஒவ்வொருவருக்கும் காரியத்தை செயல்படுத்த இந்த பூமியிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. So what was the assignment given to them? என்ன அவங்களுக்கு
நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் வேலை செய்யறதுக்கு to be fruitful and multiply, பலுகி பெருகணும், to fill the earth, பூமியை நிரப்ப வேண்டும், to rule, to have dominion and subdue everything. காரியங்களை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி காரியங்களை காத்து கொள்ள வேண்டும். That is why God endowed them with divine supernatural power. அதுக்கு தானே தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்த தெய்வீக தயவு தெய்வீக வல்லமையை கொண்டு. See, he had a purpose for Adam and Eve. பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நோக்கம் கொண்டதினாலே தான். They were to accomplish something in life. வாழ்விலே அவர்கள் சில காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக. So to accomplish that in life, they needed the supernatural power of God. இந்த காரியங்களை சாதித்து முடிக்க அவங்க வாழ்விலே தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவசியமாயிருக்கிறது. So God put his supernatural power upon him. He endowed them with power. He put a supernatural ability within them. அதற்கென்று தான் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் திறமையையும் அவர்கள் வாழ்விலே வைக்கிறார். So that they can prosper. அதன் மூலமாக அவர்கள் முன்னேறி செழிக்க வேண்டும் என்பதற்கு. And even today it's the same with you and me. இன்றைக்கும் நமக்கும் அப்படியே தானே. God endows us with supernatural power. அவர் தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அருளுகிறார் நமக்கு. He has put supernatural ability within you and me. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. So that we can be prosperous in life. வாழ்விலே நாம் செழித்திருப்பதற்கென்று. That is what it means when it says there, and God blessed them. ஆகவே அந்த வார்த்தை சொல்லுதே தேவன் அவங்களை ஆசீர்வதித்தார். அதோட அர்த்தம் அதுதான். That means God endowed them with supernatural power. அப்படினா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவங்க வாழ்விலே வந்து அமர்ந்தது. How many of you know that if you need to increase in financial prosperity and if you need to be prosperous, then you need the supernatural power of God on your life? எத்தனை பேர் நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர்கள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்ம வாழ்விலே அவசியம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பொருளை சம்பாதிக்கிறதுக்கும் செழிப்பா இருக்கிறதுக்கும். With the natural power and natural abilities that you have, it's not enough to be prosperous, my இயற்கையாக friend. இருக்கிற பலனும் இயற்கையா இருக்கிற திறமையும் போதாது. The world economy is designed in such a way to keep you down in life. உலகத்துல இருக்கிற பொருளாதார விதிமுறைகள் எப்படி ஏற்படுத்துவாங்க தெரியுங்களா? உங்களை கீழேயே அமுத்தி வைக்கிறதுக்கு தான். It is not designed to lift you up in life and make you prosperous. உலகத்துல கொடுக்கிற சம்பளம் இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை வாழ்விலே கீழே அமுத்தி வைக்கிறதுக்கு தான். Every year they'll give you increment. ஒவ்வொரு மாதமும் ஒரு உயர்வு தருவாங்க பணத்துல. Somewhere around from 10% to 30% maximum. 10 ல இருந்து 30% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஊதியத்துல கொஞ்சம் அதிகமா. But by the time you get the 30% increase, அந்த 30% சேர்ந்து கையில வாங்குறதுக்குள்ள the first thing that goes up is the petrol price and diesel prices. முதல் விலைவாசி ஏறது என்னன்னா பெட்ரோல் டீசல் தான். And when that goes up, everything else goes up. அது போனாலே போதும் எல்லாமே விலைவாசி Prices keep going up. விலைவாசி மேலே தான போகுது. Keep skyrocketing. மேலே போய் கொண்டிருக்கிறது. The 30% increment that's supposed to be a surplus for you is now again shortage for you. இந்த 30% இந்த ஊதியத்துல மேல வந்த காசு உங்களுக்கு தாராளமா செலவழிக்கன்னு இருந்தா இந்த விலைவாசி உயர்ந்ததுக்கு சரியா போய்டும். You already made your calculation. Well, this year I am getting 30% increment, so I have 30% extra, and you have plans for that 30% extra income. இந்த வருகிற வருஷத்துல 30% எனக்கு சம்பளம் ஜாஸ்தியாச்சுனா இது செய்யலாம்னு தீர்மானித்து திட்டம் பண்ணி வெச்சீங்கனா, but by the time it is implemented and by the time it comes to your hand, அது போட்டு கையில மாசத்துல வாங்குறதுக்குள்ள your expenses increases 20% more than the 30% increase. அந்த 30% காட்டிலும் இன்னும் 20% சேர்ந்து செலவு உலகத்துல உண்டாயிருக்கும். I tell you, my friend, world's economy is not designed to prosper you and lift you up in life. ஆகவே உலகத்தின் பொருளாதார திட்டங்கள் எல்லாமே நீங்க செழிக்கிறதுக்கு இல்ல. That is why God has endowed you with supernatural power. ஆகவே தானே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமையை அருளுகிறார். Amen. This power will cause you to rise above inflation, above famine, above poverty, above shortage, above lack, above want, above everything. இந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வந்த அருளப்பட்ட வல்லமை எல்லா பொருளாதார வீக்கத்துக்கு மேலும் எல்லா பஞ்சத்துக்கு மேலும் எல்லா குறைச்சலுக்கு மேலும் நம்மை உயர்த்துகிறது அல்லவா? This is the supernatural power of God himself. இது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமை தானே நமக்கு இருக்கிறது. It is something that will lift you up from poverty. இது நம்மை தரித்திரத்திலிருந்து தூக்குகிற வல்லமையாகும். It is a power that will cause you to prosper in the midst of famine. பஞ்சத்தின்
மத்தியிலே நம்மை செழிக்க வைக்கிற வல்லமையாகும் இது. Everybody around you may be living in famine, lack, want and shortage. உங்களை சுத்தி இருக்கிறவங்க குறைச்சலையும் தேவையிலும் பஞ்சத்திலும் வாழலாம். But when God's power is upon you, ஆனால் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்வில் இருக்க மட்டும் you begin to prosper, you begin to live in the abundance and fullness of God. தேவனுடைய ஆசீர்வாதத்திலும் தாராளத்திலும் மேலாளத்திலும் வாழ்வீர்கள். That is why I told you this is not a natural power or natural ability, it is a supernatural power, a divine power. இந்த வல்லமை வர்றது சாதாரண வல்லமை இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற வல்லமை மாதிரி. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, உலகத்துல இருக்கிறவை அல்ல. That is exactly what it means there in Genesis chapter 1 verse 28 when it says, and God blessed them. அதுதான் இந்த அர்த்தம். ஆதியாகமம் 1:28 கடைசி வார்த்தையில் அவர் ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். That means God endowed them with power, God endowed them with ability, divine ability. அப்படினா தேவன் அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அருளினார், திறமை அருளினார் என்ற அர்த்தம். And even today the principle is the same. இன்னைக்கும் அதே விதிமுறை தான் நமக்கும். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். You have been born of God. தேவனாலே பிறந்திருக்கிறவர்களும் கூட. God has endowed you with supernatural power. தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே அருளப்பட்டு மூடி இருக்கிறார். அவ்வளவுதான். God has endowed you with supernatural ability. இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமையை அருளி இருக்கிறார் தேவனானவர். Now everybody has natural ability. எல்லாருக்கும் இயற்கையான திறமை இருக்குது. I'm not talking about natural abilities. அந்த இயற்கை திறமையை பத்தி நாங்க பேசல. I'm talking about supernatural ability. இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை. Everybody has this. God has put it within you if you are a child of God. தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது இந்த திறமை. This is what causes you to prosper and this is what brings you wealth and causes you to abound in finances. இதுதானே உங்க வாழ்விலே பெருக்கத்தையும் சம்பூர்ணத்தையும் கொண்டு வருவது. See, God has a way to prosper you, my friend. He will not do it any way in every way. பாருங்கள் நண்பர்களே, தேவன் ஒரு வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க. எப்படி வேணா அப்படி வேணாலும் செய்வார் என்றெல்லாம் இல்ல. That is why it is important for you to understand how God blesses you. ஆகவே தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. People have the idea that God blesses. தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஒரு எண்ணம் இருக்குது ஜனங்க கிட்ட. But they're not clear. They not they don't have a clear picture or a right view how God will bless them and how He will do it. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஒரு எண்ணம் இருக்குதே ஒளிய, ஆனால் அவர் என்ன ஆசீர்வாதம்னா என்ன, அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றெல்லாம் தெரியாது. They have a very careless view about how God will do it. இல்லன்னா அவர் செய்யற காரியத்தை குறித்து ஒரு அறியணும் ஒரு வாஞ்சியே இல்ல. எப்படியாவது பண்ணுவாரு. They think somehow He will do it. எப்படியாவது பண்ணட்டும். They think when God is in a good mood He will bless them. அதாவது கர்த்தர் நல்ல மூட்ல இருந்தான்னா ஆசீர்வதிப்பாரு. இப்ப அவர் மூடு சரியில்லை. That's why He's not blessing me. இப்ப அவர் மூடு சரியில்லை போலக்குதான் அதான் எனக்கு கஷ்டம்ன்றாங்க. They have some strange ideas and concepts about how God does things. பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு தேவன் செயல்படுவதிலே எப்படியெல்லாம் என்ன ஓட்டம். Now my friend, He has a way to bless you and me. இல்லை நண்பர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு வழிகள் இருக்கின்றன. And if you get a revelation of this, இந்த வெளிப்பாட்டிலே நாம் வாழுவோம் என்றால், then I tell you, you will never be the same again. நான் சொல்கிறேன், பழையவர்களாகவே இருக்க மாட்டோம். You will begin to understand that you were created to be blessed. நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் சிருஷ்டிக்கப்பட்டதே நான் ஆசீர்வாதமாக இருக்கதான் என்று. You were created for abundance, my friend. நாம நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டீங்க வைக்கப்பட்டிருக்கிறதே சம்பூர்ணத்துக்கு என்றுதானே. Amen. That's what I believe. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். It's biblical, it's scriptural, my friend. இது வேதாகமத்துக்குரியது, தேவனுக்குரியவை. Don't get afraid about these terms. இவைகளை குறித்து இந்த வார்த்தைகளை குறித்து பயப்படாதீங்க. The devil has deceived people about finances and abundance and all these things. பண விஷயத்தையும் சம்பூர்ணத்தையும் ஏராளம் தாராளத்தை குறித்து தவறா போதிச்சு வச்சிருக்காங்க. You read the very first and second chapter of Genesis, you'll understand that you were created for abundance, you were created for fullness and overflowing. ஆதியாகமம் 1:2 படிச்சு பார்த்தோம்னா தெரியும், நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுடைய நோக்கமே சம்பூர்ணத்துக்கும் நிறைவுல வாழ்றதுக்கு தான் என்று. As God changed His mind today, இன்னைக்கு நான் தேவன் இப்ப மாத்திட்டாரா அவருடைய சிந்தனையே? Initially He created us for abundance, now He created us for poverty. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நான் சம்பூர்ணத்துக்குன்னு படைச்சாரே, ஆனா இப்போ
மாத்திட்டார் அவரோட நோக்கத்தை. Never changed his mind, my இல்லை, friend. தேவன் தன்னுடைய சிந்தனையை மாறுகிறவர் அல்ல. Bible says his love is everlasting love, eternal love. சொல்கிறது வேதாகமம், அவருடைய அன்பு அநாதியானவை, நித்தியமான அன்பு நம்மேல் His plans are not changed. அவருடைய திட்டங்கள் மாறுவதில்லை. Purposes are not changed. அவருடைய நோக்கங்கள் மாறாதவைகள். Whatever he planned in the beginning, he still insists upon that. ஆரம்பத்தில் எது நோக்கம் கொண்டாரோ அதை தான் இப்பொழுதும் நோக்கம் கொண்டிருக்கிறார். Mankind was created for abundance. மனுஷர்கள் மனுக்குலம் நிறைவுக்கென்றே உருவாக்கப்பட்டவை. Even today it's the same. இன்றைக்கும் அப்படிதானே. If you are a child of God, you were created, born again, created anew for abundance. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்றால் நிறைவுக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Turn with me to one more scripture. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். We're just looking at the meaning of the word blessing. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். So the blessing means supernatural power, it means supernatural ability. பார்த்தோமல்லவா, ஆசீர்வாதம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமை. It means favor, divine favor. தயவு, தேவனுடைய தெய்வீக தயவு என்று பார்த்தோம். ஆசீர்வாதம் என்றால் அபிஷேகம். So we are looking at that word, blessing. அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். So we showed you from Genesis chapter 1 verse 28, it means a supernatural endowment or supernatural ability. பார்த்தோமல்லவா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய திறமை நம்மேல் அருளப்பட்டிருப்பது தான். Come down to Genesis chapter 12, I'll read verse 1 and verse 2. ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கிறேன் பாருங்க. Now the Lord God had said to Abraham, get out of your country, from your family and from your father's house to the land that I will show you, and I will make you a great nation, and I will bless you and make your name great, and you shall be a blessing. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். So what does God tell Abraham? என்ன சொல்கிறார் தேவன்? Get out of your country, உன்னுடைய இனத்தை விட்டு கிளம்பு, from your family, உன்னுடைய குடும்பத்தை விட்டு, from your father's house, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, to a land that I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. I will make you a great nation. I will bless you and make your name great, and you will become a blessing to people. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will bless you. This is what God told Abraham. I will bless you. I will make your name great, and you will be a blessing to nations or to people. என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மற்றவர்களுக்கு. இப்படிதான் சொல்றார் பாருங்க. Well, my question is, did it come to pass in the life of Abraham? இது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான சொன்ன வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்வுல பலிச்சுதா? Did God bless him? அவனை ஆசீர்வதித்தாரா? Was he prosperous? செழித்தானா? Yes, he was blessed and he prospered in everything, the Bible says. ஆம், வேதம் சொல்லுகிறதே ஆபிரகாம் எல்லாவற்றிலும் செழித்தான், ஆசீர்வாதமாய் இருந்தான். See, I'm trying to show you how the Old Testament saints, they understood this word blessing. They understood what blessing is. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். Problem is we don't understand it today. பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கிற நமக்கு தானே அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியல. You will see in the Old Testament when the patriarchs blessed the children, they always pronounced a blessing upon the children. ஏன்னா ஆதியிலே பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் தங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்கிற பதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். And when they pronounce a blessing upon the children, it's not like how we use the word blessing. Oh, God bless everyone today. Today we use it without understanding the meaning and the significance of it. பாருங்கள், அன்னைக்கு அவங்க ஆசீர்வதிக்கும் பொழுது ஏன்னா இப்ப நம்ம சொல்றோமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், God bless மம்மின்ற மாதிரி எல்லாம் இல்ல. No, when they spoke a blessing upon the children, they literally believed that it will come to pass in the lives of their children. இவர்கள் முன்னோர்கள் தங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளுக்கு சேரும்படியாக அர்த்தம் கொண்டு சொன்னார்கள்.
They knew that blessing was the supernatural power of God. அவர்களுக்கு அறிந்திருந்தார்கள் ஆசீர்வாதம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த திறமை வல்லமை. So here it says that God told Abraham, came to him and said, I will bless you and make you a blessing. இங்க தேவன் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்றார். And if you read there in chapter 13, immediately after God blessed him, you will find there that Abraham began to become prosperous. இங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பாத்தீங்கனாலே உடனே தெரியுது பாருங்க. அவர் சொன்னாரு தேவன் உடனே அந்த ஆசீர்வாதம் வந்து அவனுக்கு நிறைவேறிச்சு. In chapter 12 he says, I will bless you and make you a blessing. என்ன சொன்னாரு உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன்னாரு. And then he leaves the country, he takes he leaves his father's house and he goes there. In chapter 13 you will read that Abraham becomes very rich and prosperous. அப்புறம் ஆபிரகாம் மூட்டை கட்டிக்கிட்டு அம்மா அப்பாலாம் விட்டுட்டு கிளம்பி ஊருக்கு வந்து போன உடனேமே பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரத்திலே அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். Then Abraham, I'll read verse 1 and 2. Then Abraham went up from Egypt, he and his wife and all that he had, and Lot with him to the south. And Abraham was very rich in livestock, in silver and in gold. 13:1-2 படிக்கிறோம் பாருங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவருடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். Was he rich? பணக்காரனா இருந்தானா? Was he blessed? ஆசீர்வதிக்கப்பட்டானா? Yeah, it says that Abraham was very rich in livestock, in silver and in gold. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். Some people believe that if you wear gold and have gold, you will go to hell. என்ன நினைக்கிறாங்க சில பேர் பொன்னு வெள்ளி இருந்தாலே நரகத்துக்கு தான் போவீங்கன்னு. If that's the case, then Abraham should have gone to hell. அப்படி இருக்குமானா ஆபிரகாம் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். Bible says he is the father of faith. அவனை வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தின் தகப்பன் என்று. He was blessed. He was very rich in silver, in cattle, in silver and gold. பெரிய சீமானாய் இருந்தான், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான், வெள்ளி பொன்னு மிருக ஜீவன்களுடைய உடனே. Now my question is this. என் கேள்வி இதுதான். What made Abraham to prosper? இந்த மாதிரி சீமானாய் செழிக்க செய்தது எது? What made him to become very rich? சீமானாய் ஆக்கினது எது? Was he a very smart businessman? ஏதோ அவன் ரொம்ப திறமைசாலியான பிசினஸ்மேனா? Was he a very shrewd businessman? இல்லனா ரொம்ப தந்திரமான பிசினஸ்மேனா? Was it his sweat, his labor? இல்லனா அவனுடைய வேர்வையும் அவனுடைய வேதனையினால சம்பாரிச்சானா? Was it his talent, his ability or his gifts that made him rich? இல்லனா அவங்கிட்ட இருக்கிற சாமர்த்தியம் அவங்கிட்ட இருக்கிற திறமை தான் அவனுக்கு இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துச்சா? Now my friend, it is not all these things. இல்ல நண்பர்களே, இதெல்லாம் கிடையாது. What made him rich? What lifted him up in life? What caused him to prosper in life? வாழ்விலே அவனை உயர செய்து செழிக்க செய்து சீமானாய் மாற்றினதுதான் என்ன? I tell you, it's the blessing of God that was upon Abraham. நான் சொல்கிறேன், அவன் வாழ்விலே இருந்த தேவனுடைய ஆசீர்வாதமே. Abraham was an heathen. இந்த புறஜாதியா இருந்தான். He worshipped the sun, moon and stars. அவன் சூரிய சந்திரன் எல்லாம் வணங்கிட்டு இருந்தவனாச்சு. Ungodly person he was. தேவன் அற்றவனாய் இருந்தான். But God kept him with the good news. ஆனால் தேவனோ நற்செய்தியுடன் அவனை வந்து சந்திக்கிறார். God spoke to him and told him, leave your country, leave your father and go to the land that I will show you. தேவன் அவனிடத்தில் வந்து சொல்கிறார், உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனை வீட்டையும் விட்டு கிளம்பு. And I will bless you, I will make your name great and you will become a blessing to peoples or nations. நான் சொல்ற இடத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன்னாரு. And I tell you, in chapter 13 you will find that Abraham became very rich. இங்க 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அவன் சீமானாய் இருந்தான் என்று. You know why? ஏன் தெரியுங்களா? Because this supernatural power was upon him. God endowed him with supernatural அந்த power. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவன் வாழ்வில் இருந்ததினாலே தான். God put divine ability within Abraham so that Abraham can become a prosperous person. ஆபிரகாம் உள்ளே தேவனானவர் தன்னுடைய திறமையும் வல்லமையும் வைத்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்டதே. அதுதான் அவனை செழிக்க செய்தது. If Abraham lived under the old covenant, ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே இருந்தவன். and if God can bless him and make him very rich and prosperous, தேவன் பழைய உடன்படிக்கையில இருந்த ஆளை எடுத்து இவ்வளவு சீமானாய் செழிக்க பண்ணார். the Bible says you and me are under the new covenant, better promises. வேதம்
சொல்கிறது நாம் புதிய உடன்படிக்கையிலே சிறந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்றும். Then I tell you, my friend, that means you and me must be blessed more than what Abraham was blessed. அப்படினா என்ன அர்த்தம்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை காட்டிலும் நாம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா? I already showed you how much Abraham was blessed. எவ்வளவு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை முதல்ல நான் காமிச்சேன். So you must be blessed more than that. ஆகவே அவைகளை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Some of you are wondering, is satyama? Is it possible? யோசிக்கீங்க, இதெல்லாம் ஆகுமா? Yes, without God it's not possible. நான் சொல்கிறேன், கர்த்தர் இல்லாமல் ஆகாதது. But with God it is possible. ஆனால் தேவனாலே எல்லாம் ஆகும். Amen. Without his power it is not possible. You can't do it. அவருடைய வல்லமை இல்லாமல் நம்மால செய்ய முடியாது. But when God's supernatural power is upon you, ஆனால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை it வந்துச்சுனா becomes possible, my friend. அது முடியும். Amen. ஆமென். It's possible. முடியும். Yeah. ஆகும். It is the power of God that blessed Abraham. தேவனுடைய வல்லமை தானே அவனை ஆசீர்வதித்தது. God endowed him with supernatural power and supernatural ability. அவனுக்கு அருளினார் தேவனானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை God's திறமையினாலே. divine favor was upon Abraham. தெய்வீக தயவு ஆபிரகாம் வாழ்வின் மேல் இருந்தது. God's anointing was upon him. தேவனுடைய அபிஷேகம் அவனுடைய வாழ்வில் இருந்தது. And that is why in the next chapter itself there it says that Abraham was very rich. Actually immediately after God blessed him. அதாவது ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்த உடனே பாருங்க 13ஆம் அதிகாரத்திலே அவன் பெரிய சீமானாய் இருந்தான். Amen. Even today it is possible, my friend. இன்றைக்கும் அது சாத்தியம். Because God has endowed you and me with ability and power. This supernatural power is upon us. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை திறமையை நம்ம மேலே அருளியிருக்கிறார், அப்படியே பொழிந்திருக்கிறார். Turn to Genesis chapter 24. 24ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். ஆதியாகமம் 24. Genesis 24. ஆதியாகமம் 24. Verse 1. 1ஆம் அதிகாரம். Now Abraham was very old and well advanced in age, and the Lord had blessed Abraham in all things. 24:1 பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். Abraham was old, well advanced in age, and the Lord had blessed him in all things. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். In all things he was blessed. சகல காரியங்களிலும். This is what the power of God will do to you, my friend. இதுதான் கர்த்தருடைய வல்லமை செய்யும் நண்பர்களே உங்கள் வாழ்விலே. It will cause you to be blessed in every aspect of your life. வாழ்வின் எல்லா பகுதியிலும் எல்லா காரியங்களிலும் உங்களை செழித்தோங்க செய்யும். That is what the blessing of the Lord is about. இதுதானே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால். Not just bring you money, it will bring you peace, it will bring you joy, it will bring you happiness, it will bring you health and healing. ஏதோ இந்த ஆசீர்வாதம் வந்து வெறும் பணத்தை மட்டுமல்ல, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், வாழ்வு, நல்ல மகிழ்ச்சியானவை எல்லாம். It will bring you good house, it will bring you good car, it will bring you good family, a good business, good children, good wife. It will bring you great blessing. You'll be blessed in every aspect of your life. ஆசீர்வாதம் வந்தா நல்ல வியாபாரத்தை கொண்டு வரும், நல்ல சுகம், நல்ல கார், நல்ல வீடு, சிறந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அமையும். Amen. Amen. That is what prosperity is about. இதுதான் செழிப்பு என்றாலே. Total well-being. முழு நல் வாழ்வுக்கும். God cares for every aspect of your life. வாழ்வின் உங்க வாழ்வில் இருக்க எல்லா பகுதியிலுமே தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். And that is why the supernatural power of God is needed in our life. ஆகவே தான் நம்ம வாழ்விலே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்கு அவசியமா இருக்கிறதே. So it is this that makes the difference in our lives. இந்த நமக்குள்ள இது இருக்கிறதுனால தானே நம்ம வித்தியாசமானவர்களாக மாற்றுகிறது. That is why Proverbs says it, the blessing of the Lord, it makes you rich. ஆகவே தான் நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். That means the supernatural power or the divine ability or divine favor that God endows you with, that causes you to prosper in life. அதுதான் சொல்கிறது, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தயவு, ஆசை, அபிஷேகம் நம்ம மேல் வந்து பொழிந்து அருளியிருக்கிறதுனாலே
அனைத்து செழிப்பும் உண்டாகிறது. So if you want to be blessed, you want to be prosperous, ஆகவே ஐஸ்வரியமும் செழிப்பும் வேணுமா? you need a revelation of these truths. இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாடு நீங்கள் பெற வேண்டும். And only the Spirit of God can illuminate your hearts and minds and help you understand this. பரிசுத்த ஆவியானவர் தானே உங்கள் இருதயத்தையும் சிந்தனையையும் இந்த சத்தியத்தினாலே உங்களை அனல் மூட்டட்டும். I can only preach it to you. இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் தான் செய்ய முடியும். But you need to grasp this. ஆனால் இவைகளை நீங்கள் கிரகித்து உறிஞ்சிக் கொள்ள வேண்டும். The Bible says that the natural man cannot understand these things. It is the spiritual man that understands these things. இந்த காரியத்தை ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அறியான், ஆவியிலே இவைகளை பகுத்தறியவைகள் என்று சொல்கிறது. You need a revelation of who lives in you. உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு வேண்டும். You need a revelation that you are blessed. வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற You need a revelation that God has blessed you, endowed you with power to prosper. உங்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே உங்களை மூடி நிரப்பி இருக்கிறார் என்ற வெளிப்பாடு பெற வேண்டும். You need a revelation that you were created for fullness and abundance of God. தேவனுடைய சம்பூர்ணத்துக்கும் நிறைவுக்கென்றுமே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வெளிப்பாடு பெற வேண்டும். Amen. Amen. The moment you understand that, இதை நீங்கள் எப்போ அறிவீங்களோ, the moment light dawns upon you, அந்த எந்த நிமிஷத்திலே உங்களுக்கு இந்த வெளிப்பாடு பெறுகிறீர்களோ, you are on the road to success, my நான் friend. சொல்கிறேன் நண்பர்களே, வெற்றியின் பாதையிலே நீங்க நிற்கிறீங்க. Nothing or no one can stop you and put you down in life. அந்த பாதை நிக்கும்போது போகும்போது யாரும் எதுவும் உங்களை தடுக்க முடியாது. அந்த இடத்துல You will be a prosperous person. நீங்கள் செழிக்கிறவர்களாக இருப்பீர்கள். Well, I'll just stay with that. இதோட நிறுத்துறேன். Time is up. நேரமாச்சு. But next week is there. அடுத்த வாரம் இருக்குது பாருங்க நமக்கு. Not yet finished with the meaning of the word blessing. இன்னும் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் முழுமையா சொல்லி முடிக்கல. Still there are some more meanings there. இன்னும் சில வார்த்தைகள் இருக்கின்றன. We'll talk about that அதை குறித்து பேசுகிறேன். and then go on. பிற்பாடு போகலாம். Shall we all stand? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். So be very clear of how God blesses and prospers you. எப்படி உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், செழிக்க செய்கிறார் என்பதை பத்தி நம்ம தெளிவா இருக்கணும். Don't just eat and sleep and think God will prosper you. ஏதோ சாப்பிட்டமா தூங்கணுமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரான்னு இருக்க கூடாது. Don't just keep living, your routine life and think, okay, God will bless me and prosper நம்ம me. வாழ்வை நம்ம எப்போதும் செய்யற மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்போம், வேலைக்கு போறோம், அது இதுன்னு அப்புறமா தேவன் எப்படியாவது ஆசீர்வதிக்கட்டும்னு இருக்க கூடாது. If that is so, then everyone should have been blessed by this. அப்படி தானா நல்லா மேல வந்துருவோம்னா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாமே. God works in certain ways. பாருங்கள், தேவனானவர் சில வழிகளிலும் விதிமுறையின்படி தான் கிரியை செய்கிறார். We need to understand the ways. அந்த வழிகளை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். Walk in those ways. அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். Then we'll be blessed in life. அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். Amen. ஆமென். Well, you're happy that you were here this morning? நீங்க இந்த காலைவேளையிலே இருக்கிறதை குறித்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? Shall we just lift up our hearts to God? இருதயத்தை தேவனுக்கு என்று Lift up our voices to God. குரலையும் உயர்த்தி துதிப்போம். Just thank God for His word. அவருடைய வார்த்தைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். See, it is the word that gives us a revelation of what He has done for us. நமக்கு தேவன் அருளினதை வெளிப்பாட்டை அருளுவது தேவனுடைய வார்த்தை தானே. The word teaches us of His ways. தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய வழியை போதிக்கிறது. Shows us how He wants us to live in life. எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கிறது வார்த்தை. Oh, we just thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we thank you. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Father, we just worship you this morning, God. இந்த காலைவேளை உம்மை Oh, we ஸ்தோத்திரிக்கிறோம். give you all the glory, the honor and praise. எல்லா God. துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். Lord, we thank you because you are a God who desires the best for our lives. எங்கள் வாழ்விலே சிறந்ததை விரும்புகிற தேவனே. For every single person, you have the best in life, God. ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கும் சிறந்ததை நீ வைத்திருக்கிறீரே. And I pray that they will never settle for anything less than the best in life, God. சிறந்ததை தவிர வேற எதுக்கும் சரி என்று போக கூடாதே. Lord, I have taught them your word this morning. I have proclaimed your truth this morning. இந்த காலைவேளையிலே உம்முடைய வார்த்தையை உம்மை சொல்லி கட்டளையாக சொல்லி இருக்கிறேனே. And I know that your word will never return void, God. உம்முடைய வார்த்தை சென்றது வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லி இருக்கிறீர். Your word has the power to change and transform people, God. வாழ்விலே ஜனங்களை மாற்றி மறுரூபமாக்குகிற வல்லமையுடைய வார்த்தைகள் May your word liberate and set people free this உம்முடைய morning. வார்த்தை விடுதலையாக்கி சுதந்திரமாக்கட்டுமே And ஜனங்களை. may your word bless people in life, God. வாழ்விலே ஜனங்களை உம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும். Help them to understand that they were created for blessing, God. ஆசீர்வாதத்துக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிய That they were வரட்டும். created for abundance, God. நிறைவுக்கென்றே In the உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று name அறிய of வரட்டும். Jesus, God. இயேசுவின் Pray that நாமத்தினாலே every single individual and family prosper here, God. ஒவ்வொரு தனிப்பட்டவரும் செழிக்கட்டுமே குடும்பமாகவும். Lord, poverty is not from you, God. தரித்திரம் உம்மிடத்திலிருந்து அல்லவா? Poverty is a அல்லவே. curse, God.
தரித்திரம் என்பது And I சாபத்துக்குரியதாச்சு. command poverty to leave people. ஜனங்களை தரித்திரம் விட்டு போ என்று The name of Jesus. இயேசுவின் The நாமத்தினாலே name of Jesus. இயேசுவின் I நாமத்தினாலே command poverty to leave people. தரித்திரம் ஜனங்களை விட்டு போகட்டும். And I release your blessings upon them. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்வின் மேல் விடுதலை சுதந்திரம் May பண்ணுகிறேன். they abound in your blessings. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கட்டும். Not one single person will ever remain the same. ஒருவர் கூட தனிப்பட்டவர் கூட பழையவர்களாக இருக்க கூடாதுப்பா. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen.